ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் ஹேர் ஃபால் ஆனால் கவலையாக இருக்கும். நல்லா முடி வளரணும், அதுவும் நல்லா கருன்னு வளரணும். சீக்கிரமாக இளநரம் வந்துடக்கூடாது. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்? ஹேர் பேக் போடணும், ஹேர் ஆயில் காய்ச்சணும், மூலிகைகளை தேடணும், பச்சளையை பறிச்சுட்டு வரணும், அதை அலசணும், கழுவணும், அரைக்கணும், காய்ச்சணும். ஐயோ இல்லாட்டி வெயில்ல காய வைக்கணும். இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணுறதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா? சரி, அந்த மாதிரி ஒரு சில நேரத்துல செய்யறோம். பட் இந்த தடவை நம்ம என்ன மேக் பண்ணலாம்னா, இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப சிம்பிளா எப்படி ஹேர் ஆயில் மேக் பண்றதுங்கிறத ஃபுல்லா பாக்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்களேன், உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடாவும் இருக்கும். எப்போ போல ஒரே மாதிரி காய்ச்சாம இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். செம்ம சூப்பரா இருக்கு. இது ஆல்ரெடி பழைய மெத்தட் தான், பட் இந்த தடவை தான் உங்களுக்காக வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்காக தானே வெயிட்டிங். வாங்க, இன்னைக்கு நம்ம என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத ஒன் பை ஒன்னா நான் சொல்லிடுறேன் இடையில. அதே மாதிரி உங்களுக்கு தெரியலனாலும் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் மென்ஷன் பண்ணிடுறேன், நீங்க போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. முருங்கைக்கீரை நான் தான் எங்க போனாலும் முருங்கைக்கீரை, செம்பருத்தி எதா இருந்தாலும் பறிச்சுட்டு வந்துருவேன்னு சொன்னல, அந்த மாதிரி சமைக்கிறதுக்காக பறிச்சுட்டு வந்ததாங்க. என்னால சமைக்க முடியலன்னு அப்படியே வச்சுட்டேன். காஞ்சிருச்சு, நல்லா மொறுன்னு காஞ்சி வந்துருச்சு. அந்த பெரிய பெரிய குச்சிகளை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு, இப்ப நம்ம சமைக்கிறதுனா குட்டி குச்சியா இருந்தாலும் ரிமூவ் பண்ணுவோம். பட் அரைக்கிறதானே, அதனால அந்த குட்டி குச்சி எல்லாம் அப்படியே விட்டுட்டேன். தூசி திரும்ப எதுவும் இல்லாம எடுத்து பாருங்க, எப்படி கலகலன்னு காஞ்சி வந்திருக்குது. அந்த மாதிரி ட்ரையா காஞ்சிருக்கணும். அதை நான் மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சுக்கிறேன். இதனால மிக்சி ஜாருக்கு எந்த பாதிப்பும் ஆகாது. பாருங்க, எவ்வளவு போட்ட இலை எவ்வளவுதான் பொடி வந்திருக்கு பாருங்க. ஒரு 3 to 4 ஸ்பூன் அளவுக்கு தான் வந்திருக்கு. என்ன சொல்றது, நம்மளே காய வச்சு அரைச்சங்காட்டி 100% திருப்தியான ஆர்கானிக் பொடியா கிடைச்சிருக்கும் இல்லையா? பாருங்க, அப்படியே அரப்பு கலர்ல இருக்குது, பச்சை பசேல்னு. நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அரைச்சா போதும். இதை நம்ம இதுக்கு மட்டும் இல்லைங்க, இன்டேக்காவும் எடுத்துக்கலாம். நான் ஒரு தடவை கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், சூப்பா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அப்புறம் இப்போ இடிகல்ல எடுத்து அதில் ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 4 கிராம்பு, நீங்கள் மிளகு கூட போட்டுக்கலாம், 4 மிளகு போட்டுக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகம். இது எல்லாம் இடிகல்ல வச்சு இடிக்கிறேன். ஏன் மிக்சி ஜாரில் போடலன்னா, ஆக்சுவலாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சோன்னா அதோட உயிர் சத்துக்கள் எல்லாம் அழிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏமா முருங்கைக்கீரை மட்டும் அரைச்சேன்னு சொல்றீங்களா? அப்புறம் அதுக்கு வேற வழி இல்லை. அதனால இது ஈஸியா தான் இருக்கும் இடிக்கிறக்கும். பாருங்க, உங்களால எந்த அளவுக்கு நைஸா இடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸா இடிச்சுக்கோங்க. முடிஞ்சா காய வச்சு இடிச்சிங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். சரி வாங்க, நான் இன்னைக்கு என்னென்ன ட்ரை பொடி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு பாக்குறேன். இதெல்லாம் மோஸ்ட்லி நான் purple.comல வாங்கினதா. ஆல்ஸ் குட்னஸோட பிரிங்கராஜ் பொடி, அதாவது கரிசலாங்கண்ணி பொடி, அப்புறம் செம்பருத்தி பொடி, ஆம்லா பொடி, ரோஸ் பெட்டல் அந்த பொடி, அப்புறம் கருகாப்பிலை பொடி, மருதாணி பொடி, கீழா நெல்லி பொடி, இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் உங்ககிட்ட எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். மெயினானது கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காய், கருகாப்பிலை, வெந்தயம், கரிஞ்சீரகம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை பொடியும் ஆல்ரெடி நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கினதும் இருக்குது, அப்புறம் அதுவும் நம்ம செஞ்சதும் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப மெயினானது. அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீரை பொடிகள்லாம் என்னன்னா, அந்த கீழா நெல்லி எதுக்கு ஆட் பண்றேன்னா, கீழா நெல்லி இன்டேக்கா எடுத்துக்கிட்டா என்ன பெனிஃபிட்? பித்தத்தை தணிக்கக்கூடியது, கல்லீரலை கூல் பண்ணக்கூடியது. அதே மாதிரி இது எண்ணெயில போட்டும் இது பண்ணா நம்மளோட உச்சியில இருக்கிற ஹீட்டை கம்மி பண்றதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இன்னைக்கு நான் கற்றாழையும் நெல்லிக்காயும் இதையும் பொடியாவே எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாம் காய போட்டு அரைக்கிறதுனா அதெல்லாம் சாத்தியம் இல்லாதது, அதனால அதையும் ட்ரையா எடுத்துக்கிறேன். இன்னைக்கையோட மெயின் கண்டென்ட்டே எதுவுமே ஈரம் இல்லாம இருக்கணுங்க, எல்லாமே ட்ரையா இருக்கணும். அப்புறம் நாட்டு மருந்து கடையில ஜடாமஞ்சின்னு சொல்லிட்டு குளிர்ச்சிக்காகவும் 2க்காகவும் நம்ம எந்த பர்ஃப்யூம் ஆயிலும் எதுவுமே ஆட் பண்ண போறது இல்லை. அதனால வெற்றி வேர் தான் இதுக்கான ஸ்மெல்ல கொடுக்க போறது, ஹைலைட் பண்ணி காமிக்க போறது. மோஸ்ட்லி வீட்டில் வெற்றி வேர் வச்சுக்கிறதும் நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஐஸ்வர்யம்னு சொல்லுவாங்க. அப்புறம் செக்கில் ஆட்டின உருட்டு, எப்ப பாரு இதே டைலாக் தாங்க வருது இந்த மம்முனால. அப்புறம் தேங்காய், செக்கில் ஆட்டின தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் 1/2 லிட்டர். அப்புறம் விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன். இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா கடுகெண்ணெய் எடுத்திருக்கேன். ஆக்சுவலா என்கிட்ட இருந்தது, அதனால எடுத்துக்கிட்டேன். கடுகெண்ணெய் என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தா வராது. அதே மாதிரி அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது, அளவாதான் யூஸ் பண்ணணும். நம்ம அதாவது கோகனட் ஆயில் கூட டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி. அப்புறம் நம்ம இடிச்சு வச்ச பொடி அதையும் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி, இது எப்படி கொட்டுறதுன்னு ஸ்பூன் மறந்துட்டு வந்துட்டேன், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இது எல்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். இந்த முருங்கைக்கீரை பொடி இது இவ்வளவுதான் அளவுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஒரு 2 ஸ்பூன் எல்லாத்துலயும் போட்டுட்டு, ஏன்னா நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் தான் எண்ணெய் வாங்கியிருக்கேன், தேங்காய். அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் மீறி போனா ஒரு 20-25 ml தான் ஆட் பண்ண போறேன்.
கடுகெண்ணையும் அதே அளவுக்கு தாங்க, ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் கடுகெண்ணெய் ஆட் பண்ணாதீங்க, என்னென்னா அது ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும், கண் எறிகிற மாதிரி இருக்கும். அதனால் இது எல்லாம் 1 by 1 ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் கண்ணாடி பாட்டில் இல்லாட்டி சில்வர் பாத்திரம், இந்த 2 தான் யூஸ் பண்ணணும். பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணிடுங்க, பிளாஸ்டிக் பாட்டில் எதுவுமே. கண்ணாடி பாட்டில்னா கொஞ்சம் ஹேண்டில் வித் கேர். 1 by 1 போட்டுடலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் போடணும்னு அவசியம் இல்லை, நம்ம கலருக்காக 1 by 1 ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். எதுவுமே ஈரம் இருக்கக்கூடாது, அந்த பாத்திரமும் ஈரமாக இருக்கக்கூடாது. அதையும் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு தான் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் யூஸ் பண்ணணும். அதனால தான் நான் வெயிலேருந்து எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ 1 by 1 போடலாம். சரி, இதெல்லாம் எப்போ பர்பிளில் வாங்கினேன்னு சொல்கிறீங்களா? இப்போ கூட ரீசெண்டாக வாங்கினேன். பட் ஏன் வீடியோ போடலன்னா, எனக்கு purple.com வீடியோ போகவே மாட்டேங்குது, ஏஜியோவும் போக மாட்டேங்குது. என்ன ஜி இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் ரங்கா நியாயமா? ஏஜியோ போக மாட்டேங்குது. ஏஜியோவில் விட குர்த்தி எடுத்து வச்சிருக்கிற 2-3 அதெல்லாம் எப்போ வீடியோவாக போடுவேன்னு தெரியல. இப்போ 1 by 1 போட்டுக்கலாம். 2லேருந்து 3 ஸ்பூன் ரோஸ் பெட்டல் பொடி வந்து இதுக்கு போடுறோன்னா பெட்டல் சாஃப்ட்னஸ் கொடுக்கும், உங்களுக்கு சில்கி ஷைன் கொடுக்கும். ஸ்கேல்ப்பை வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ரோஜா பூ வந்து நல்லா, அதுவும் பன்னீர் ரோஸ் தான். மோஸ்ட்லி நம்மளுக்கு ஆல்ஃப் குட்னஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்பிக்கையான பிராண்டுங்கிறனால, இல்லையா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் தரமான பொருளாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இதில் தான் வாங்கணும்னால சொல்லவே கிடையாது. இப்போ 1 by 1 ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், கருகாப்பிலை நம்ம வீட்டில் நல்லா காய வச்சது இருந்தாலும் அரைச்சி வச்சுருக்கலாம். பட் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை, அதனால் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் செல்லா கடைவீதியில் தான் இருந்தான், ஒரே ஒரு ப்ராடக்ட் மறந்துட்டேன், அதை ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அதுவும் வாங்கிட்டு வந்துடுவா அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எல்லாத்துலேயும் 2 ஸ்பூன் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். அப்புறம் முக்கியமானது, எங்கே வாங்கினீங்கன்னாலும் எக்ஸ்பைரி எல்லாம் பார்த்துக்கோங்க. நான் அதுதான் எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்துதா, அப்பப்போ விஜயலட்சுமிக்கு கண்ணு திறக்கும். ஐயோ என்னடா இது, நம்ம என்னதான் நம்பி வாங்கிட்டு வந்தாலும் ஒரு டைம் நம்ம பார்த்துக்கிறது உத்தமம் தானே. டக்குன்னு கடைசி நேரம் இது கூட கொடுப்பாங்க, அவங்களையும் நம்ம சொல்ல முடியாது, நம்ம தான் அவேராக இருக்கணும். எல்லாத்தையும் பார்த்துட்டு 1 by 1 ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இவ்வளோ பொருளை, நான் சொன்ன மாதிரி தான், இவ்வளோ பொருளை ஆட் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. கரிசலாங்கண்ணி, கருகாப்பிலை, முருங்கைக்கீரை, அப்புறம் அந்த வெந்தயம், கருஞ்சீரகம், எண்ணெய், தேங்காய், அது கூட விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆலிவ் ஆயில் உங்ககிட்ட இருந்ததுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கடுகெண்ணெய் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. என்னென்னா செல்லாக்கு கொஞ்சம் லைட்டாக டேண்ட்ரஃப் இருக்கிற மாதிரி இருந்ததா, அப்போ வாங்கின அந்த கடுகெண்ணெய் அது ஒரு இதுக்கும் யூஸ் பண்ணோம், ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஐயோ மஞ்சிஸ்டா அதிமதுரை பொடி எல்லாமும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறான் செல்லா. அது வேற சோப்பு இது காய்ச்சி தரணும் அவருக்கு. எல்லாம் என்ன பண்ணுறதுங்க, டீனேஜ் இல்லையா, பிம்பிள்ஸ் வர மாதிரி இருக்குன்னு சொன்ன. அப்படியே சரி, நான் உனக்கு அதிமதுரம் மஞ்சிஸ்டா சோப் தயாரித்து தரேன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். அதோட வீடியோலாம் உங்களுக்காக அடுத்ததாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது எல்லாம் பாருங்கள். ஆக்சுவலாக எந்திரிச்சு போனேன், இல்லை வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். இந்த வேலையை நான் நிறைய தடவை பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமானா ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு ஊற்றுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஊற்றுங்க. ஒட்டுக்கா தொபீர்னு ஊற்றுனீங்கன்னா பொடியெல்லாம் தெரித்து மேலே வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு எல்லாம் தேங்காய் வாசத்துக்கும் இந்த பொடிகளோட வாசத்துக்கும் செம்மையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வெற்றி வேற வந்து கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே போடுறதுனால நல்லா சுருட்டி போடுங்க. நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா கசகசன்னு ஆயிரும். இப்போ எண்ணெய் ஒரு மாதிரி, ஏன்னா எல்லாம் பொடி கூட கலந்தது இல்லையா. இப்போ செல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான் ஜடாமன்சி, அதுதான் வேற எதுவுமே இல்லை, ஜடாமன்சி. சரி, அதையும் ஒரு 2 துண்டு உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதையெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டான வெயிலே தாராளமாக வைக்கலாம். என்னென்னா எல்லாமே ட்ரையானது தான். பட் நல்லா ஒரு ஒயிட் கிளாத், மெயினாக ஒயிட் கிளாத்தில் இப்படி கவர் பண்ணிடுங்க. அதோட பிளாஸ்டிக் மூடியோ இரும்பு மூடியோ எதையும் போடாதீங்க. துணியை தான் வச்சு கவர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி காட்டனோ இல்லை பனியன் துணியோ ஏதோ ஒன்று போட்டு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க, நூல் போட்டு கட்டிக்கோங்க. கட்டிட்டு தாராளமாக மொட்டை மாடியில் கொண்டு போய் வச்சுருங்க. மார்னிங் வச்சிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் காயட்டும், எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஈவினிங் எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் மார்னிங் அடுத்த நாள் இப்படியே குறைஞ்சது ஒரு 5 days வைக்கலாம். இல்லையா நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணிட்டு கூட மறுபடியும் 2 நாள் வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்க 5 நாள் ஆயிடுச்சு. நான் டெய்லி எடுத்து கலந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாருங்க, சரிதான், இந்த இதெல்லாம் இங்கே தங்கிடுச்சு ஆயில். அதுக்கப்புறம் இந்த வேறு அது மட்டும் நடக்குது. நல்லா ஓரளவுக்கு சூடாகவே இருக்குது. 5 days ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி டெய்லி ஒரு வாட்டி கலந்து விட்டு தான் பண்ணுவேன். இது நல்லா இதானதுக்கப்புறமே நம்ம வெறும் எண்ணெய் மட்டுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 1 week வரைக்கும்
ஸ்பூன்ல இந்த கட்டி இது ஸ்பூன் எடுத்து கட்டி இது எண்ணெய் காய்ச்சறதுலேயே பல மெத்தட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அதாவது இலைகளை அரைச்சி அதோட சாறு மட்டும் எடுத்து எண்ணெயில் காய்ச்சலாம். அப்படி இல்லைன்னா இலைகளை எல்லாம் அரைச்சி அதைய அப்படியேவும் போட்டு வேக வச்சும் எண்ணெய் காய்ச்சலாம். அப்புறம் இல்லாட்டி நம்ம ஃபர்ஸ்டெல்லாம் செய்வோம் இல்லையா, அதைய அரைச்சி படையாட்ட தட்டி வெயிலில் காய வச்சு எடுத்து அதையும் எண்ணெயில் போட்டு ஊற வச்சும் காய்ச்சலாம். இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. இது வந்து ஸ்ட்ரைட்டாக ட்ரை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணி எண்ணெயை வெயிலில் வச்சு காய வைக்கிறது. நம்ம வந்து இது அடுப்பில் வச்சு காய வைக்கிறது இல்லை. அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இதுவும் எஃபெக்டிவாக தான் இருக்கும் கண்டிப்பாக. என்னெல்லாம் நீங்கள் இதையே ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். இவ்வளோ அப்படியே எண்ணெய் அப்படியே வந்துடும். எந்த இதுவும் அதாவது இதுக்கு அடி வண்டல்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அவ்வளோதான். சுத்தமாக அப்படியே லைட்டாக இப்படி சாய்ச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா வந்துடும். இந்த எண்ணெயை நம்ம அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். பாருங்கள் என்ன சூப்பராக, நல்ல ஒரு கலராக, ஸ்மெல்லாக, நான்ஸ்டிக்கி சூப்பராக இருக்கும். நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் எவ்வளோ சிம்பிளாக ஹேர் ஆயில் மேக் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். எங்கேன்னு பார்க்குறீங்களா, இன்னைக்கு 12 மணி மிட்-நைட் 12 மணிலிருந்து மீஷோல ஃபர்ஸ்ட் சண்டே மெகா ஆஃபர் சேல் போயிட்டு இருக்காங்க. நான் தான் சொல்லியிருக்கேன், ஏதோ ஒரு ஆஃபரை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே தமாக்கா, அப்புறம் ஃபர்ஸ்ட் சண்டே, ஃபர்ஸ்ட் மண்டேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆஃபர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி, நம்ம அதில் போய் ஏதோ ஒன்று புக் பண்ணுவோம். நாளைக்கு ஒரு மீஷோ வீடியோவில் மீட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.